கைலாச மலையை யாராலும் ஏன் ஏற முடியவில்லை? உலகின் மர்மமான புனித மலை. உலகத்தில் ஆயிரக்கணக்கான உயரமான மலைகள் இருக்கின்றன. மனிதர்கள் எவரெஸ்ட் போன்ற மலைகளின் உச்சியையே அடைந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு மலை மட்டும் இன்றும் மனிதர்களின் காலடிக்காக காத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதுதான் கைலாச மலை. இந்த மலையை ஏறுவது ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது? உண்மையில் யாராவது கைலாசத்தின் உச்சியை அடைந்திருக்கிறார்களா? இந்த மலையை சுற்றி சொல்லப்படும் ஆன்மீக நம்பிக்கைகள் என்ன? மேலும் கைலாச மலையை பற்றி அறிவியல் உண்மை என்ன? இன்று இந்த மர்மமான மலையை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். கைலாச மலை திபெத் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் புனிதமான மலையாக கருதப்படுகிறது. இது இமயமலை தொடரின் ஒரு பகுதியாகும். இந்த மலையின் உயரம் சுமார் 6638 மீட்டர். எவரெஸ்ட் மலையின் உயரம் இதைவிட அதிகம். ஆனால் கைலாச மலையின் சிறப்பு அதன் உயரத்தில் மட்டும் இல்லை. இந்த மலை பல மதங்களின் பாரம்பரியத்தில் மிகவும் புனிதமான இடமாக கருதப்படுகிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, திபெத்திய புத்த மதம், ஜைன மதம் மற்றும் பான் மரபிலும் கைலாசத்திற்கு முக்கியத்துவம் உள்ளது. இந்து சமய நம்பிக்கையின்படி கைலாச மலை சிவபெருமானின் இருப்பிடமாக கருதப்படுகிறது. சிவபெருமான் பார்வதி தேவியுடன் கைலாசத்தில் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால் தான் பக்தர்களுக்கு கைலாச மலை ஒரு சாதாரண மலை அல்ல, சிவபெருமானின் புனித இருப்பிடமாக பார்க்கப்படுகிறது. மேலும் கைலாசத்திற்கு அருகில் உள்ள மானசரோவர் ஏரியும் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இதனால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடினமான பயணத்தையும் மேற்கொண்டு இப்பகுதிக்கு செல்கின்றனர். ஆனால் ஒரு கேள்வி மட்டும் தொடர்ந்து எழுகிறது: இந்த மலையின் உச்சியை ஏன் யாரும் ஏறுவதில்லை? கைலாச மலையை சுற்றி பல கதைகள் உள்ளன. பல ஆண்டுகளாக மலையேற்ற வீரர்கள் இந்த மலையை பற்றி ஆர்வம் காட்டியதாக தகவல்கள் உள்ளன. ஆனால் கைலாசத்தின் உச்சியை அடைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட நம்பகமான பதிவு இல்லை. இதற்கு முக்கியமான காரணம், கைலாச மலையில் ஏறுவது அதிகாரப்பூர்வமாக அனுமதிக்கப்படவில்லை. மலையின் மத முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு உச்சியை ஏறும் முயற்சிகள் தடை செய்யப்பட்டுள்ளன. அதனால் யாரும் உச்சியை ஏறியதாக உறுதிப்படுத்தப்பட்ட பதிவு இல்லை. மேலும் ஏறுவதற்கு அனுமதியும் இல்லை. இவையே மிகவும் துல்லியமான விளக்கம். கைலாச மலையின் வடிவம் மற்ற பல மலைகளை விட வித்தியாசமாக தெரிகிறது. அதன் 4 பக்கங்களும் ஒப்பீட்டளவில் சமச்சீராக இருப்பது போல தோன்றுகிறது. இதனால் பல மர்ம கதைகள் உருவாகியுள்ளன. சிலர் இதை மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு போல இருப்பதாக கூறுகின்றனர். ஆனால் இதற்கு அறிவியல் ஆதாரம் இல்லை. புவியியல் பார்வையில் கைலாசம் இயற்கையாக உருவான ஒரு மலை. அதன் தனித்துவமான பாறை அமைப்பும் பனிப்படலங்களும் மலையின் வடிவத்தை மிகவும் வித்தியாசமாக காட்டுகிறது. கைலாச மலையை பற்றி இணையத்தில் மிகவும் பிரபலமான ஒரு கூற்று உள்ளது. அங்கு சென்றவர்களின் முடி மற்றும் நகம் வேகமாக வளர்கிறது என்றெல்லாம் பல கதைகள் பரவி வருகின்றன. ஆனால் இவற்றை உறுதிப்படுத்தும் நம்பகமான அறிவியல் ஆதாரம் இல்லை. உயரமான மலைப்பகுதிகளில் குளிர், குறைந்த ஆக்சிஜன், உடல் சோர்வு போன்ற காரணங்களால் மனிதர்களுக்கு நேரம் மற்றும் உடல் உணர்வுகள் வித்தியாசமாக தோன்றலாம். ஆனால் கைலாசத்தில் நேரம் வேகமாக செல்கிறது என்று அறிவியல் நிரூபிக்கப்படவில்லை. கைலாச பகுதி இன்னொரு காரணத்திற்காகவும் முக்கியமானது. இந்த பகுதியில் இருந்து ஆசியாவின் முக்கியமான நதிகளின் நீர்பிடிப்பு பகுதிகள் உருவாகின்றன. சிந்து, சட்லெஜ், பிரம்மபுத்திரா மற்றும் கர்னாலி போன்ற முக்கிய நதிகளின் நீர்பிடிப்பு பகுதிகள் கைலாசம் மற்றும் திபெத் பீடபூமியை சுற்றியுள்ள பகுதிகளுடன் தொடர்புடையவை. இதனால் இந்த மலை ஒரு ஆன்மீக சின்னமாக மட்டுமல்ல, புவியியல் ரீதியாகவும் மிக முக்கியமான பகுதியாக உள்ளது. கைலாச மலையின் உண்மையான மர்மம் என்ன? அது ஏற முடியாத மலை என்பதா? இல்லை. அதன் உண்மையான சிறப்பு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல மக்களின் ஆன்மீக நம்பிக்கையின் மையமாக இருப்பதுதான். ஒருபுறம் அறிவியல், மறுபுறம் ஆன்மீகம். இரண்டிற்கும் நடுவில் கைலாச மலை இன்றும் அமைதியாக நிற்கிறது. மனிதன் எவரெஸ்ட் போன்ற உலகின் மிக உயரமான மலைகளையே கூட ஏறிவிட்டான். ஆனால் கைலாசத்தின் உச்சி இன்னும் மனித காலடிக்காக திறக்கப்படவில்லை. அது இயற்கையின் காரணமா, மனிதர்களின் கட்டுப்பாடா?
அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடரும் ஆன்மீக மரபின் சக்தியா? இதற்கான பதிலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கைலாசம் ஒரு மலை மட்டுமா அல்லது சிவபெருமானின் புனித இருப்பிடமா? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இப்படிப்பட்ட உண்மையான தகவல்கள் மற்றும் ஆன்மீக மர்ம கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.